பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனென்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா புண்டலீக சாரிகா பக்தனாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரிகா தெய்வனாகி तुकाराम सारी का सद्गुरु नाही पुंडलीक वरधा हरि विठला रामकृष्ण हरि पुंडलीक सारी का भक्त नाही நான் போன தடவையே சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு அபங்கம் சொல்லி தருவோம் அப்படின்னு முதல்ல இது ஒரு தியான ஸ்லோகம் இது இந்த கத்துன்றுவோம் இது மராட்டி பாஷையிலே ஒரு தியான ஸ்லோகம் எப்படி ஸ்ரீமத் பாகவத தியான ஸ்லோகம் ஆரம்பத்தில் ராமானுஜர் தியான ஸ்லோகம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா திருக்குறுங்குடி தியான ஸ்லோகம் பாசுரம் எல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி இது புண்டலீக சொல்லணும் சாரிகா பக்தன் நாகி புண்டலீகனுக்கு சமமான பக்தன் இல்லை புண்டலீக சாரிகா பக்த நாகி ஹிந்தியில் நகின்வா மராட்டியில் நாகி அப்படின்வா சாரிகானா அவனுக்கு சமமாக சாரி சாரி சாரின்னு மன்னிப்புக்கு சொல்கிற இல்லையா அது கூட ஒரு காவை போட்டுக்கோங்க புண்டலீக சாரிகா பக்த நாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாகி பண்டரீபுரத்திற்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை புண்டலீக சாரிகா பக்தனாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரிகா தெய்வ நாகி விட்டோபாவுக்கு சமமான தெய்வம் இல்லை தொட்டு பார்க்கறதுக்கு வேற யார் தெய்வம் இல்லை இல்லையா புண்டலீக சாரிகா பக்தனாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரிகா தெய்வனாகி तुकाराम सारी का
சத்குரு நாகி. துகாராமிற்கு சமமான சத்குருவும் இல்லை. இது ஒரு மகாராஷ்டிர தேசத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தியான ஸ்லோகம். இந்த சாரிகா நாகி எல்லாத்துலேயும் வந்துடும். புண்டலீக பக்த, பண்டரி க்ஷேத்திர, விட்டோபா தெய்வ, துகாராம் சத்குரு. அவ்வளோதான். புண்டலீக பக்தன், பண்டரி க்ஷேத்திரம், விட்டோபா தெய்வம், துகாராம் சத்குரு. நடுநடுவில் சாரிகா நாகி, சாரிகா நாகி, சாரிகா நாகி. சுலபமாக தானே இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான சமத்தாச்சு. திருமந்திர நகர் ஜனங்கள்லாம் மராட்டி கூட வருது இல்லையா? வராதுன்னு ஒன்றுமே கிடையாது. சம்ஸ்கிருதமும் வரும், தமிழும் வரும். ஆனால் தமிழ் மட்டும் தமிழ்னு வருது. அது மட்டும் ழா வந்தால் நல்லா இருக்கும். மராட்டியும் வருது. இந்த பாரத தேசத்தினுடைய பெரிய பலம் என்ன அப்படின்னா பக்தி. இங்கே பலவிதமான கலாச்சாரம் இருக்குது, பலவிதமான பண்பாடு, பலவிதமான பாஷை, பலவிதமான உணவு பழக்க வழக்கங்கள், பலவிதமான வாழ்க்கை முறை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது பக்தி. இந்த பக்தி தான் அத்தனை வசதி. பாண்டுரங்கனுக்கு மனோரஞ்சித புஷ்பம் வந்துடுத்து. இந்த பக்தி தான் நம்முடைய தேசத்தினுடைய முதுகெலும்பு. தேசம் பல சமயங்களில் பலவிதமான கஷ்டங்களை பார்த்துருக்கு. முகமதியர்கள் காலத்து ராஜ்யம், பிரிட்டிஷ் காலத்து ராஜ்யம், நிறைய ராஜ்யம் மாற்றங்கள், நிறைய பஞ்சம், உலகப்போர், அவ்வளோ பார்த்துருக்கு. அடிமைப்பட்ட காலம். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் இந்த தேசத்தில் பக்தர்களுக்கு குறவில்லை. எப்பொழுதும் பக்தர்கள் இருந்துகிட்டே இருக்கா. பாகவதா இருந்துகிட்டே இருக்கா. பக்தி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம தேசத்துக்கு ஜீவிக்க தெரியாது. உலகத்தில் பல தேசம் உண்டு. அவள் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா வாழும் முறை என்ன அப்படின்னு. நம்முடைய மூதாதையர்கள் வாழும் முறை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டி நம்மளை வாழ வச்சுருக்கார்கள். அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தேசம் நம்முடைய தேசம். அதனால் எல்லா பாஷையும் நமக்கு வரும். மனசில் அந்த ஸ்ரத்தை இருந்தால் போதும். புண்டலீக சாரிகா பக்தனாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்திரனாகி. சரியா? புண்டரீகன் அவரோட பேர் இருந்தது, புண்டரீக க்ஷேத்திரம்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது புண்டலீகனா மாறி போயிடுத்து. புண்டரீக க்ஷேத்திரம் மருவி 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 பண்டரீபுரம் ஆயிடுத்து. பண்டரீபுரம் அப்படின்றது வழக்கத்திலே வந்த பெயர். இப்போ திருமந்திர நகரம் எப்போ தூத்துக்குடியாச்சுன்னு தெரியல. அது வாட்டுக்கு இப்படி வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா புண்டரீகபுரம் கடைசியில் பண்டரீபுரம் ஆயாச்சு. புண்டலீக சாரிகா பக்தனாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்திரனாகி. க்ஷேத்திரம் அப்படின்னா இடம். 108 திவ்ய தேசம்ன்றமே அந்த மாதிரி க்ஷேத்திரம். விட்டோபா, விட்டோபானா விட்டல், விட்டல்னா விஷ்ணு. இந்த மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டரில் தான் இந்த விட்டல் இருக்கான். அதனால் நிறைய கர்நாடகா ஜனங்களும் விட்டோபாவை கொண்டாடுவார்கள். மகாராஷ்டிர ஜனங்களும் விட்டோபாவை கொண்டாடுவார்கள். விட்டோபா சாரிகா தெய்வனாகி. அவனுக்கு சமானமாக ஒரு தெய்வம் தேடினாலும் கிடைக்காது. விட்டோபா சாரிகா தெய்வனாகி. துகாராம், துகாராம் நம்ம சொல்லுவோம் தமிழ்காரா. துகாராம், தூல். துகாராம் சாரிகா சத்குரு நாகி. துகாராம்க்கு சமமான ஒரு சத்குருநாதனும் இல்லை அப்படின்றார்கள். நேற்றையே சொல்லிட்டு இருந்தோம், எப்படி தாய்க்கும் தகப்பனுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த புண்டலீகனை தேடிண்டு துவாரகாதீசனாகிய கண்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னோம். நிறைய கிருஷ்ணன் பார்த்தோம்னா துவாரகையிலேருந்து வந்த கிருஷ்ணன் தான். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி துவாரகையிலேருந்து ஓடி வந்த குட்டி கிச்சா பெயர். குருவாயூரப்பன்
துவாரகையிலேருந்து குரு பகவானும் வாயு பகவானும் கொண்டு வந்து ஸ்தாபிச்ச மூர்த்தி. வசுதேவர் தேவகி பூஜை பண்ண மூர்த்தி குருவாயூரப்பன். உடுப்பி கிருஷ்ணன், ருக்மிணி பிராட்டி துவாரகையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த கிருஷ்ணன் தான் உடுப்பி கிருஷ்ணன். இப்படி நிறைய கிருஷ்ண விக்கிரகங்கள் எல்லாமே துவாரகையிலேருந்து வந்தவா தான். பாண்டுரங்கனும் துவாரகையிலேருந்து வந்த கிருஷ்ணன் தான். இடுப்பில் கையை வச்சுருந்து அந்த இடது கையில் சங்கத்தையும் வச்சுண்டு இடுப்பில் கையை வச்சுண்டு அழகாக நிற்கிறானாம். செங்கல் மேலே நிற்கிறான். செங்கல் மேலே நிற்கக்கூடிய பாண்டுரங்கன் ரொம்ப சமத்து. எப்படி சமத்து அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் தொட்டு பார்க்கும்படியான ஒரு சௌலபியம். அதானே வேணும். தெய்வத்தை தூரத்துலேருந்து பார்க்கறது சுகம் இல்லையே, பக்கத்தில் போய் பார்க்கறதானே சுகம். பக்கத்தில் போய் பார்க்கறது கூட சுகம் இல்லையே, பக்கத்தில் நின்று தொட்டு பார்க்கறதானே சுகம். அப்படி ஒரு சுகம் தரக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன். அவ்வளவு அழகு இந்த பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் இடத்துல காண்கோ பாத்ரா, நேத்தியே சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வேசிக்கு பிறந்த ஒரு பெண். ஆனால் அழகி. எல்லாரும் அவளுடைய உடலை ரசிச்சா, பக்தர்கள் அவளுடைய ஹிருதயத்தை ரசிச்சார்கள். அம்மா சொன்னா, நீயும் விபச்சாரம் பண்ணேன்னு சொன்னால் நல்ல பணம் கிடைக்கும், சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னா. இவ சொன்னா, எனக்கு வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை விட கோடி மடங்கு அழகுடையவனாக இருக்கணும் அப்படின்னா. அதுக்கேற்ற மாதிரியே பண்டரிபுரம் போகக்கூடிய பாகவதாளை இவ தரிசனம் பண்ணான். இந்த பாகவதர்களுடைய தரிசனம் நமக்கு பகவானை காட்டி கொடுக்கும். அதனால தான் பாகவதர்களிடத்துல எப்பொழுதும் ஒரு பிரீத்தி இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே பார்த்தோம்னா பாகவதாளை பற்றி தானே பேசுறது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னே பேர். அந்த பாகவதம் முழுக்க முழுக்க பலவிதமான பக்தர்களை பற்றி பேசுறது. இவள் அந்த பாகவதாளை நமஸ்காரம் பண்ணா. எங்கே போறீள் அப்படின்னு கேட்டா. பண்டரிபுரம் போகிறோம்னா. பண்டரிபுரத்தில் யார் இருக்கார்கள் அப்படின்னு கேட்டா. இவர்கள் சொன்னார்கள், அழகான ஒரு பாண்டுரங்கன் இருக்கான். எவ்வளவு அழகு அப்படின்னா, கோடி சூரிய பிரகாசம், கோடி மன்மத அழகுடையவன். அவனுடைய அழகை எந்த பாஷையிலையும் எந்த வார்த்தையிலையும் யாராலையும் வர்ணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அழகன் பாண்டுரங்கன் அப்படின்னார்கள். கேட்ட உடனே இளவயசுக்காரி, பார்க்கணுமே, இந்த அழகனை பார்க்கணுமே, இந்த புவன சுந்தரனை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு இடத்துல அழகு அப்படின்னு கேள்விப்பட்டால் அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். அது மனுஷ சுபாவம் தானே. ஆனால் அவளுடைய பாக்கியம் தெய்வம் அழகுடையதுன்னு இவா சொல்ல இவள் மயங்கி போயிட்டா. நம்மெல்லாம் சாதாரண அழகில் மயங்குறோம், அவளுக்கு பாண்டுரங்கனுடைய அழகில் மயங்குற பாக்கியம் கிடச்சிடுது. அழகாக போனால் சந்திரபாகா நதியில் தீர்த்தமாடினா, ஜோரா வரிசையில் நின்னா. இந்த வரிசையில் நிற்கிறதே ஒரு சுகம். பண்டரிபுரத்தில் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமாக ஒரு சுகம் வச்சுக்கோங்களேன். இந்த வரிசையில் நிற்கிறதுன்னு. திருப்பதியில் வரிசையில் நிற்கிறது ஒரு சுகம். அந்த கேட்டை திறந்தவொடனே அலறிடிச்சுன்னு ஓடுவோம், என்னமோ காணாததை கண்டா போல. அந்த ஒரு வேகம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த திருப்பதியில் மட்டும்தான் அப்படி ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு ஓடுவோம். நான்லாம் முதல் தடவை சுதாமாவுக்கு 1 வயசு மொட்டை போடுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ தூக்கிண்டு ஓடி இருக்கேன். நான் தூக்கிண்டு ஓடி இருக்கேன். அப்படி அது ஒரு சுகம். அது இந்த ரேஸ் மாதிரி ஓடி ஓடி போய் தரிசனம் பண்ணுற ஒரு சுகம் அப்படின்னா அது மலையப்ப சுவாமி. இந்த கூட்டத்தில் நம்மளாம் ஐயா என்ன கூட்டம், ஒரே கச்ச கச்சா நச நசன்னு இருக்குன்னு. ஆனால் திருப்பதி போயிட்டோம்னா அந்த கூட்டம் தான் சுகம். அங்கே எல்லாருக்கும் பயமாக இருக்கும், முதுகு வலி இருக்கே, முட்டி வலி இருக்கே, என்ன ஆகுமோ. இந்த கூட்டம் நசுக்கிறதுலே ஜுரம் கூட சரியாக போயிடும். அது ஒரு சுகம். திருப்பதியில் நவ திருப்பதியில் 9 கருட சேவை வரது. இப்போ ஜூன் 6ஆம் தேதி அந்த கூட்டத்தில் எட்டி நின்று என்ன சாமி அப்படின்னு பார்க்கறது அது ஒரு சுகம். புரட்டாசி சனிக்கிழமையில் வைகுண்டபதி திருப்பதி பெருமாளா நிற்கிறார் அப்படின்னா அப்படி வரிசையில் அந்த வெயிலில் நின்று உள்ளே வந்து பார்க்கறது ஒரு சுகம். அதுபோல பண்டரிபுரத்தில் கூட்டத்தில் நிற்கிறது ஒரு சுகம். ஏன்னா இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் ஏதான அபங்கம் பாடின்னு இருப்பா, ஏதான ஹரிநாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு சும்மா இருக்க தெரியாது. எதுவுமே கிடைக்கலாம் கூட
जय जय राम कृष्ण हरि 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 इதையே சொல்லிட்டு இருப்பாவா ஒண்ணுமே தெரியலன்னு விட்டல 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 விட்டலான்னு இப்படி சொல்லிட்டு இருப்பா இதே தான் அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது முக்காசி நம்ம கோவில்கள்லாம் அந்த ஏதான தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்போம் பார்த்தாளா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்டரிபுரத்தில் பார்க்க முடியாது அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாள் மகாராஷ்டிரியன்ஸாக இருக்க மாட்டாள் அவள் அப்படியே நான் பாண்டரங்கனை பார்க்க வந்திருக்கேன் ஜால்ராவோட தான் அலைவா இல்லாட்டி கையில் ஒரு தம்பூரா எதுவுமே இல்லைன்னா ஒரு காவி கொடியோடு தான் அலைவா அந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா அவளுக்கு விட்டலனை பார்க்க வந்திருக்கோம் விட்டலன் அனுபவிக்கணும் இந்த விட்டலன் ரொம்ப பெரியவன்லாம் அவளுக்கு கிடையாது எங்கள் விட்டல் ஹமாரா விட்டல் பஸ் அவ்வளோதான் அப்படியே போவா ஜம்முன்னு இந்த வரிசையில் நின்று போய் பார்த்துட்டா பாண்டரங்கனை புவன சுந்தரனை அழகாக இருக்கான் மயங்கி போயிட்டா ஜோராக இருக்கான் அந்த கண் அந்த மூக்கு அந்த காதுகள் அவனோட எல்லாம் நல்லா இருக்கு அவ்வளோதான் எந்த அவயவத்தை பார்த்தாலும் பூரணமாக இருக்கு குறையே இல்லை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்பொழுதும் அவளுக்கு குறை தெரியல பாதத்தெல்லாம் தொட்டு பார்க்குறா அவன் இடுப்பில் கை வச்சுருக்க ஸ்டைலே அழகு இந்த பாண்டரங்கனுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான் பிரபு எப்படி இருக்க நல்லா இருக்கணா சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே தியானமங்கலம் அப்படின்ற கோபிகைகள் அழகாக நிற்கிறான் பார்த்தா நிஜமாவே இவன் கோட்டி மன்மத அழகு சாக்ஷாத் மன்மத இவன் சும்மா அச்சுப்பிச்சு சாமி இல்லை ஜோராக இருக்கான் ஸ்மார்ட்டாக இருக்கான் ஹேண்ட்ஸம்மாக இருக்கான் சூப்பராக இருக்கான் அவ்வளோதான் அப்படி பார்த்துட்டா போதும் இனிமேல் இங்கே இருக்கணும் இந்த கோவிலில் ஏதாவது வேலை பண்ணணும் இவன் ட்ரெஸ்ஸை தொட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்கே அவனை அழகாக பார்க்குறா எல்லாரும் பக்தி பண்ணுறதை பார்க்குறா ரசிக்கிறா இப்படி கூட பாண்டரங்கனை ரசிக்க முடியுமான்னு இவளை பார்த்து கற்றுண்டா பல பேர் அங்கே அழகாக பெருக்கிறா பெரிய பாக்கியம் அதெல்லாம் இந்த பண்டரிபுரத்தில் பெருக்கிறோம் இல்லாட்டி கோவில்களில் பெருக்கிறோம் பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதெல்லாம் கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே திருவனந்தபுரத்தில் பெருக்கினா பாவங்கள் எல்லாம் அள்ளி குப்பை மாதிரி வெளில போட்டு விடலாம் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார் எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய 2 சிஷ்யர்கள் பாம்பேலேருந்து 2 பசங்க கரெக்டாக ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் பண்டரிபுரம் போயிருந்தோம் பாக்கியம் ரொம்ப நாள் ஆயாச்சு நான் மெட்ராஸ்லேருந்து இப்படி வந்தேன் பசங்க 2 பேரும் பாம்பேலேருந்து வந்தேன் கரெக்டாக ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்னைக்கு நாங்கள் போனோம் அழகாக போகணும் அப்போ எல்லாம் இந்த அலங்காரம்லாம் நடந்துட்டுருக்கு இந்த சைடில் மண்டபத்தில் அப்போ ஒரே ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார் நான் போனேன் நாங்கள் எதாவது ஒத்தாசை பண்ணலாமா ரொம்ப சந்தோஷம் வாங்கோ அப்படின்னுட்டேன் உடனே இங்கே கயிறு கட்டுங்கோ இந்த மேடைக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்கோ இங்கே குப்பை இருக்குது பெருக்குங்கோ அப்படின்னு அப்படியே ஒரு குஷி எங்களுக்கு உடனே நாங்கள்லாம் அங்கே பெருக்கணும் ஒட்டடையெல்லாம் அடித்தோம் அப்புறம் என்னோடய ஒரு சிஷ்யனை வந்து அவர் கூட்டின்னு போனார் அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தவர் பாப்பா தம்பி என் கூட அப்படின்னார் அவன் போனால் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள்லாம் இங்கே நானும் இன்னொரு பையனை மட்டும் இங்கே வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் கழிச்சு என்னடா ஆச்சுன்னு இல்லை அவர் கர்ப்பகிரகத்துலலாம் க்ளீன் பண்ண சொன்னார் பாண்டரங்கனுடைய கர்ப்பகிரகத்து வாசல்லலாம் அலங்காரம் பண்ண சொன்னார் அவன் குதிக்கிறான் அப்படி குருஜி நான் கர்ப்பகிரகத்தை தனியாக நின்று நான் பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் குருஜி அப்படின்னா நான் சொன்னேன் உனக்கு பாக்கியண்டா அவர் பார் ஒன்றை தான் கூப்பிட்டார் என்ன கூப்பிடல பார் பாண்டரங்கன்னு உன்னை கூப்பிடணும்னு தோணி போயிடுது அது பாக்கியம் இன்றைக்கி நினச்சா கூட சந்தோஷமாக இருக்கும் நாங்கள்லாம் ஓரத்தில் பெருக்கிட்டு அப்புறம் இந்த ஜமக்காலம்லாம் விரித்து இன்றைக்கும் ஒரு பசுமை மாறா நினைவுகள் அது ஒரு சுகம் ஆயுசு முழுக்க பண்டரிபுரத்தில் அப்படி ஒரு கைங்கரியம் கிடச்சதுன்னு ஒரு சந்தோஷம் அவனா பாண்டரங்கனா கொடுத்தது அவன் திருப்பி ஓடின்னு இருக்கான் கர்ப்பகிரகத்தில் போய் சாதாரணமாக அப்படி போக முடியாது ஒரு தடவை வெளில வந்துவிட்டோம்னா திருப்பி உள்ளே போக முடியாது ஆனால் கைங்கரியம்ன்ற ஒன்று அஸ்திவாரமாக கொண்டு அவன் போயிட்டான் அந்த மாதிரி இந்த காணோ பாத்திரா யாராவது பிரிக்கிறதா நான் பிரிக்கட்டுமா அப்படின்னு வாங்குறா அங்கே ஓரத்துக்க குப்பையெல்லாம் எடுக்கிறா பாண்டரங்களுடைய வஸ்திரம் எல்லாம் மாற்றிகிட்டே இருப்பாள் ராஜாதி ராஜனாச்சே மாற்றிகிட்டே இருப்பாள் ட்ரெஸ்ஸு அதுவும் இப்போ வெயில் காலமாக இடுப்புக்கு மேலே முழுக்க அப்படி சந்தனம் அப்பி வச்சுருப்பா பாண்டரங்களுக்கு
இந்த மைனர்லாம் சந்தனம் பூசுவா தெரியுமா, இந்த மாதிரி இந்த பாண்டன் இடுப்பு மேலே முழுக்க அப்படி இந்த வெயில் ரொம்ப தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பன்றிபுரத்தில் வெயில், குளிர், மழை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த உடம்பு குழுன்னு இருக்கணுன்றதுக்காக இந்த சந்தனத்தை ஃபுல்லாக சந்தனத்தையே இந்த டிஷர்ட் மாதிரி போட்டுருவா பாண்டரங்கனுக்கு உடம்பு முழுக்க. சாதாரணமாக அங்கவஸ்திரம் போடுற மாதிரி சந்தனம் தப்பி அதுலேயே நகை மாதிரிலாம் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். திரும்பி ராத்திரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவார்கள் பாண்டரங்கனுக்கு. இவன் அந்த வஸ்திரத்தெல்லாம் துவைக்க எடுத்துன்னு போகிறான். நான் ஒத்தாசை பண்ணட்டுமா, பாண்டரங்கனுடைய வஸ்திரத்தை தொடர்றதெல்லாம் கோடி ஜென்ம சுகிருத்தம் வேணும். உடனே சரின்றா. அவர் தொட்டு பார்க்குறாச்சு, அவ்வளோ மிருத்துவாக இருக்குது. இது என் பாண்டரங்கன் உடுத்திக்கிற வஸ்திரம், உடுத்த கலைந்த நின் பீதக வாடை. அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறா. நேற்று கூட அந்த பத்மநாபரோட வஸ்திரம் எல்லாரும் தொட்டு ஒத்திண்டல கண்ணில் அழகாக அப்படி தொட்டு பார்க்குறா, கண்ணில் ஒத்திக்கிறா, அழறா. பாண்டரங்கா, நான் ரொம்ப சாதாரண ஒரு விபச்சாரியோட பொண்ணு, ஆனால் உன்னுடைய கருணை எவ்வளவு தூரம் இருக்குது. எனக்கு கூட உன்னுடைய துணியெல்லாம் தொடர ஒரு பாக்கியம் இருக்கேப்பா. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் நீ எனக்கு கொடுத்துருக்காய் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த வஸ்திரத்தெல்லாம் அப்படி துவைக்கிறா. பாண்டரங்கனுக்கு அழகாக மாலையெல்லாம் கட்டி கொடுக்குறா. வேறு எதுவுமே அவளுக்கு தோணலை. திரும்பி வீட்டுக்கு போகணும், மங்கள வீடுன்னு சொன்னான் ஊர். அந்த ஊருக்கு போகணும்னு தோணலை. அப்படி பாண்டன் அனுபவிச்சுண்டு அந்த கோவில்லையே இருந்துண்டு கோவிலில் பிரசாதம் கொடுக்குறான், அதையே சாப்பிட்டுண்டு கோவில்லையும் சரி ஒரு வேலைக்காரி கிடச்சுட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்றா. முகம் சுளிக்கிறதே இல்லை, ஆசாசையாக பண்ணுறா. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட துணியோ உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களோட துணியை துவைக்கும்பொழுது கூட இது பாண்டரங்கனுடைய துணி அப்படின்னு துவைக்கும்பொழுது அப்படி இந்த பாவத்தை துவைச்சுட்டே வந்தேன்னா ஒரு நாள் சத்தியமாக பாண்டரங்கனுடைய துணியை துவைக்கிறதுக்கான ஒரு அருகதை கிடைக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமைக்கிறது, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய பாவம் எத்தனைக்கத்தனை பகவானிடத்தில் ஆழமாக போகிறதோ அத்தனைக்கத்தனை வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகும். அந்த மாதிரியெல்லாம் இவ அழகாக பாண்டரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. சௌக்கியமாக போயின்னு இருக்கு அவளோட வாழ்க்கை. ஆனால் சௌக்கியமாக போகாது. 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாது. ஒரே மாதிரி வாழ்க்கை போகவே போகாது. புதுசாக திடீர் திருப்பங்கள் உடையது தானே வாழ்க்கை. ஒரு நாள் அழகாக இந்த கோவில் அப்படி கைங்கரியம் பண்ணி பஜனை எல்லாம் பாடின்னு இருக்கா இந்த கானோ பாத்ரா. அப்போ 2 பேர் அழகாக வந்தா. இவ அழகாக பார்த்தா ரொம்ப மயங்கி போயிட்டா. அவர்கள் ராஜ மனுஷர்கள், ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவள் விசாரிச்சா, யார் இந்த பொம்பளை, பன்றிபுரத்தவளை பார்த்தது இல்லையே, இந்த ஊர்க்காரி மாதிரி இல்லையே, ரொம்ப அழகாக இருக்கா, இளவயசாக இருக்காளே, யார் அம்மா அப்பா, என்ன விஷயம். உடனே அங்கே இருக்கவாள்லாம் சொன்னா, இவன் மங்களபேடு அந்த கிராமத்துலேருந்து வந்தவ, கானோ பாத்ரான்னு இவளுக்கு பேர், அவள் அம்மா விபச்சாரி அப்படின்னா. ஓ அப்படியா, ரொம்ப அழகாக இருக்காளே, ஆனால் நல்ல பக்திவான், நல்ல பக்தி பண்ணுவாங்க அப்படின்னா. இவா கேட்டார்கள். நேர பேதார்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு போய் ராஜாவை பார்க்க போயிட்டார்கள். ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றார்கள். முஸ்லீம் ராஜா. சலாம்லாம் போட்டு ஹுசூர், ஹுசூர்னா மகாராஜான்னு அர்த்தம். ஹுசூர், நாங்கள் பன்றிபுரத்துலேருந்து வரோம், அவ்வளவு அழகான ஒரு பெண் அங்கே இருக்கா. ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமை கூட அவ்வளோ அழகு கிடையாது. இப்படி ஒரு பெண்ணை நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா நீங்கள் ராஜாவாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னுட்டா. இவளுக்கும் அவளுக்கும் ஏதான பகை இருக்கா? இவ ஏதான அவளை கஷ்டப்படுத்தியிருக்காளா, அவமானப்படுத்தியிருக்காளா? அதான் பூனைக்கும் நாய்க்கும் அதான் விரோதம் யாரோ உண்டு பண்ணுறோமா, எங்கேருந்தோ தானாக வர்றது. நிறைய பேர் மகாபாபிகள் பக்தாளை தேடி பார்த்து கஷ்டம் கொடுப்பா, ஏன்னு சொல்லவே முடியாது, அவளுக்கு என்ன காரணம் தெரியாது. இப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுத்துறா, கஷ்டம் கொடுத்துருக்கான்னா திரும்பி கஷ்டம் கொடுக்கலாம், அது நியாயம்லாம். இவ அவர்களை பார்க்க கூட இல்லை, ஆனால் இவர்களாக போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டார்கள். ராஜா இவ அழகெல்லாம் சொன்னோன்னே மனுஷ சுபாவம் தானே, அது ராஜான்ற பட்சத்தில் கேள்வி கேட்பார் கிடையாது. அது முகம்மதிய ராஜா. அது இல்லாமல் விபச்சாரி பெண்ணுன்னா அதே வழியில் தானே வரணும், இது ரொட்டீன்.
உடனே ராஜா என்ன பண்ணா, 2 ராஜ மனுஷர்களை இவர்களோடு அனுப்பினான். போய் இந்த காணோ பாத்திராவை கூட்டுண்டு வாங்க. ஒரு கால் இவ வரத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னா தூக்கிண்டு வந்துருங்கோ, உத்தரவு கொடுத்தாச்சு. காணோ பாத்திராக்கு எதுவுமே தெரியாது. இந்த வாழ்க்கையில் என்ன சமயத்தில் என்ன எப்படி நடக்க போகிறது நம்ம யாரும் தீர்மானமே பண்ண முடியறதில்லை. வாழ்க்கை பலவிதமாக போகிறது. அங்கேருந்து ஆட்காரர்கள் வந்துட்டா இவ வாசலில் நின்று பாடின்னு இருக்கா. சில இடங்களில் சொல்லும் பொழுது அவள் சந்திரபாகாவில் போய் பாண்டரங்கனுக்கு ஜலம் கொண்டு வரா. அவ்வளவு அழகாக இருக்கா. அதுவும் மனசு வேற இப்போ ரொம்ப சமாதானமாக இருக்குது. நிறைய பாண்டரங்க பஜனை வேற பண்ணிட்டு இருக்கா. அதனால் முகத்திலேயே ஒரு பிரகாசம். அந்த மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கும், அத்தனைக்கு அத்தனை முகம் தெளிவாக இருக்கும். நம்ம முகத்தில் எப்பொழுதுமே ஒரு களை இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரே குழப்பம், கவலைகள். இந்த இடத்த நீங்கள் காலியாக வச்சுக்கிற வரைக்கும் முகம் தெளிவாக இருக்கும். இது காலியாக வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய சத்சங்கம் உள்ளே இறங்கணும். அப்போ தானாகவே தேவையில்லாதெல்லாம் வெளில போகும். தேவையில்லாத வெளில போயாச்சுனாலே ஒரு சமாதானம் தானே. அவள் ரொம்ப அழகாக இருக்கா. காணோ பாத்திரா தன்னை மறந்து பாண்டுரங்க பஜனை பண்ணுறா. பஜே பாண்டுரங்கா 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 புண்டலீகவரதா பஜே பாண்டுரங்கா புண்டலீகவரதா பஜே பாண்டுரங்கா 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 चंद्रभागा तीरे भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा 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 भजे पांडुरंगा
भजे पांडुरंगा भजे पांडुरंगा. இந்த பாட்டு ஒரு தடவை பன்றிபுரம் போகும்போது அங்கே வரிசையில் நிற்கும்போது வந்த பாட்டு. எங்களுக்கு பகவான் அன்னைக்குள்ளேருந்து பாட வச்ச ஒரு பாட்டு இது. அபங்கம் மாதிரி பாண்டுரங்கன் லைனாக அந்த பாட்டில் ஒவ்வொரு பக்தாளுடைய பெயரை சொல்லி அவள் அனுபவித்த பாண்டுரங்கனை பற்றிய ஒரு பாட்டு இது. ரொம்ப ஆனந்தமான ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஆனந்தமாக இந்த கானோ பாத்ரா ஜோராக பஜனை பாடின்னு இருக்கா. இது என்ன ஆச்சரியமாக, நிறைய கோவில் நான் போவேன், நிறைய மூர்த்தி எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்மநாபர். ஆனால் இன்னும் பத்மநாபர் பற்றி ஒரு பாட்டு கூட எனக்கு இன்னும் வரல. ஆனால் பாண்டுரங்கனை பற்றி இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. சிஷ்யாவில் கேட்டால் தெரியும், பாம்பே சிஷ்யாவில். நான் ஒவ்வொரு தடவையும் நினச்சிப்பேன், பாண்டுரங்கனை பற்றி பாட்டு வந்துருச்சு, இன்னும் பத்மநாபனை பற்றி வரலையே அப்படின்னு ஒரு யோசனை உண்டு எனக்கு. அவ்வளோ வசதி இந்த பாண்டுரங்கன். என்னிடத்துல ரொம்ப சுதந்திரமாக விளையாடக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன். இந்த கானோ பாத்திரம் அழகாக பஜனை பாடின்னு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த ராஜ மனுஷர்கள் வந்துட்டா, இவ காமிச்சுட்டா இவள் தான் அந்த கானோ பாத்ரா அப்படின்னு. உடனே அவர்கள் வந்தார்கள். ஏ கானோ பாத்ரா அப்படின்னு மிரட்டினார்கள். கை கூப்பினா, சொல்லுங்க அடியாள் தான் கானோ பாத்ரா. ராஜாவுடைய உத்தரவு, உடனே நீ அரண்மனைக்கு வரணும். அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து, விஷயம் தெரியுமே. சொன்னா சரி நான் வரேன், எனக்கு ஒரே ஒரு கொஞ்சம் சமயம் கொடுங்கோ, நான் போய் என் பாண்டுரங்க இடத்துல சொல்லிட்டு வந்துடுறேன். நான் கடைசியாக ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். வாசலில் நின்று இருந்தா. சரி போ. உள்ள வரா. உள்ள வர வர துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இப்படி வந்தா பாண்டுரங்கன் பக்கத்தை கைகூப்பி நின்னான். நான் பன்றிபுரத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஏதான அபச்சாரம் பண்ணிட்டேனா? பன்றிபுரத்தில் வாழக்கூடிய தகுதி எனக்கு இல்லையா? ஏதோ ஒரு நாய் மாதிரி என்னை ஓரத்தில் வச்சுக்க கூடாதா? எவ்வளோ பேரை தாங்குறியே நீ, எத்தனை பேரை தாங்குறாய். என்னை காப்பாற்றுறது உனக்கு ஒரு கஷ்டமா? எவ்வளவோ கோடி கோடி சராசரங்கள் அண்டங்கள் இருக்கு, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். காட்டில் சிங்கத்துக்கிட்டேருந்து ஒரு மானையும் மான்குட்டியும் காப்பாற்றுறாய். இந்த பறவைகள்லாம் மரத்து மேலே கூடு கட்டி முட்டையை போட்டுவிட்டு கட்டி பொறிச்சுட்டு கொஞ்சம் பறவை வந்தோடனே சாப்பாடு தின்னு அம்மா பறவை எல்லாம் போகிறது. அப்போ எத்தனையோ பாம்பு மற்ற விஷயங்கள்லேருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறியே. எத்தனையோ மிருகங்கள்லாம் உடம்பு முடியாமல் காட்டில் இருக்குது, திருநாயெல்லாம் இருக்குது, எல்லோரும் கல்லெடுத்து அடிக்கிறோம். இந்த திருநாயெல்லாம் காப்பாற்றுறாய். எத்தனையோ பேர் பிச்சைக்காரா இருக்கு, அவளெல்லாம் காப்பாற்றுறாய். தாய் தந்தையர்கள் தள்ளிவிட்ட குழந்தைகளை காப்பாற்றுறாய். குழந்தைகள் ஒதுக்கி தள்ளின தாய் தந்தையை காப்பாற்றின்னு இருக்காய். இப்படி இந்த லோகத்தில் பல பேர்